Good evening, students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல அல்ஜீப்ரா ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம செகண்ட் செட் ஆஃப் எம்சிக்யூ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் நேரிய சமன்பாடுகளை 3 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகள் 2 மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடுகள் சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கறது பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஜிசிடி அண்ட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல்ஸ் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்திருந்தோம்னா இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல எப்படி வந்து நம்ம இது சார்ட் அவுட் பண்றது, நம்மளுடைய ஜிசிடி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறது பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்லயும் இன்னும் ஒரு டைப் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கல, கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து இந்த கிளாஸ்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்து லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன், ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். அண்ட் தென் உங்களுக்கு எம்சிக்யூ செட் வந்து இருக்கு, இன்னைக்கும் எம்சிக்யூ இருக்கு. ஃபேக்டரைசேஷனோட ஒரு குட்டி பார்ட் இன்னைக்கு பார்க்கலாம். எலாபரேட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். வாழ்க்கை வந்து ஒரு கணிதம், கணிதம் ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையே கணக்கு, கணக்கே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ஸ்கிரீன் ஷேர் அலோவ் பண்ணல. வாழ்க்கையே கணக்கு, கணக்கே வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி. ஓகேவா? சோ இதுல என்ன கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஏதோ சிம்பல்லாம் காமிச்சிருக்காங்க. சோ வந்து என்ன இதுல வந்து சொல்ல போறாங்க இன்னைக்கு கதை அப்படின்னா, நல்லத கூட்டணும், கெட்டத கழிக்கணும், தேவையானத பெருக்கிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வகுத்துக்கணும். சோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நல்ல விஷயத்த ஆட் பண்ணும், கெட்ட விஷயத்த சப்ராக்ட் பண்ணும், எந்த விஷயத்த நம்ம வந்து இன்னும் நமக்கு தேவையா நம்ம வந்து எலாபரேட் பண்ணணுமோ அதை பெருக்கிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வகுத்துக்கணும், நடைமுறைப்படுத்திக்கணும். அதான் வகுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ உங்களுடைய 10 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பருவத்தை வந்து 4 பருவமா சொல்றேன். என்னன்னா இப்ப எத்தனை பருவமா சொல்றேன்னா 4 பருவமா சொல்றேன். 10ல இருந்து 25 வயசு வரைக்கும் முதல் பருவம், சரியா? 25ல இருந்து 40 வயசு வரைக்கும் இரண்டாம் பருவம், 41 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் மூன்றாம் பருவம், 55க்கு மேல் நான்காம் பருவம், மேல். ஓகேவா? 55க்கு அப்புறம் நான்காம் பருவம். இந்த ஃபர்ஸ்ட் 3 பருவத்துல வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டா இருந்துட்டோம்னா 55க்கு மேல நமக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, கவலையே இல்லை. சோ 10ல இருந்து 25 வயசு வரைக்கும் தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கழிக்கணும், தீய பழக்கங்களை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கழிக்க வேண்டும், நல்ல பழக்கங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், அப்ப அது கூட்டல், திறமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கல், மல்டிப்ளிகேஷன், திறமை, உங்களுடைய திறமைகளை வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கல், நல்ல வாழ்க்கையை வகுத்து கொள்ள வேண்டும், வகுத்தல். சோ 10ல இருந்து 25 வயசு வரைக்கும் என்னென்ன பண்ணணும்? தீய பழக்கங்களை குறைக்க வேண்டும், கழித்தல், நல்ல பழக்கங்களை கூட்ட வேண்டும், கூட்டல், திறமையை பெருக்க வேண்டும், பெருக்கல், நல் வாழ்க்கையை வகுக்க வேண்டும், வகுத்தல். ஓகேவா? 26 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் செலவை குறைத்து கொள்ள வேண்டும், 26 to 40 செலவை குறைத்து கொள்ள வேண்டும், கழித்தல், வருமானத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், கூட்டல், வருமானத்தை கூட்ட வேண்டும், சேமிப்பை பெருக்க வேண்டும். ஓகேவா? வருமானத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், கூட்டல், சேமிப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கல். 4வது பாயிண்ட், செழிப்பான வாழ்க்கையை வகுத்து கொள்ள வேண்டும், வகுத்தல். என்ன பண்ணணும்? செழிப்பான வாழ்க்கையை வகுத்து கொள்ள வேண்டும், வகுத்தல்.
அடுத்தது 41ல இருந்து 55 வயசு. உணவு ஆசைகளை குறைக்க வேண்டும், கழித்தல். உணவு மற்றும் ஆசைகளை குறைக்க வேண்டும், கழித்தல். நடையை கூட்ட வேண்டும், வாக்கிங், கூட்டல். சிரிப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும். 41 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் நம்ம வந்து சிடு சிடுன்னு எல்லாம் இல்லாம சிரிப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கல். உடல் ஆரோக்கியத்திற்கான வழியை வகுத்து கொள்ள வேண்டும், வகுத்தல். 55 வயசுக்கு மேல பேராசை, கோபம், பகைமை மூன்றையும் குறைக்க வேண்டும், கழித்தல். பேராசை, கோபம், பகைமை மூன்றையும் குறைக்க வேண்டும், கழித்தல். அன்பை கூட்ட வேண்டும், கூட்டல். ஆன்மீகத்தை பெருக்க வேண்டும், பெருக்கல். நோயற்ற வாழ்வை வாழ வழிவகுத்து கொள்ள வேண்டும், வகுத்தல். சோ இதுல இருந்து வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு, கணக்கு என்பது ஒரு வாழ்க்கை. ரெண்டுமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில மேக்ஸ் கணக்கு இல்லாத இடம் கிடையாது. உங்களுடைய லைஃப்ல கணக்கு கூட தான் நீங்க எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையே ஒரு கணக்கு, கணக்கே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற இதுலதான் நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? சோ அதனால வந்து இந்த பாயிண்ட்ஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 10ல இருந்து 25, 25ல இருந்து 40, 40ல இருந்து 55, 55க்கு மேல இந்த பாயிண்ட்ஸ மைண்ட்ல வச்சுட்டு நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. இத வந்து எந்தெந்த வகையில நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்தந்த வகையில யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பார்க்க போறோம். லாங் டிவிஷன் மெத்தடுக்கு நான் உங்களுக்கு அதை சிமுலேஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப 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 ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற 2 மார்க் கொஸ்டினும் ஒரு 11 கொஸ்டின்ஸ், நம்பர்ஸ் கிடையாது, கொஸ்டினாவே நான் காட்டுறேன். ஒரு 12 5 மார்க் கொஸ்டினும் பயங்கர ரிப்பீட்டடா வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நான் அதை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். மொத்தமா வந்து நமக்கு அல்ஜீப்ரால ஒரு 100 கேள்வி வருது. 100 கேள்வியில 45 முதல் 50 கேள்வி வரைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாமே வந்து அல்ஜீப்ரா ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தாச்சு. ஸோ இப்ப நம்ம இந்த லாங் டிவிஷன் மெத்தட் சிமுலேஷன் பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு நான் காட்ட போறது அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ உங்களுக்கு 64x to the power 4 minus 16x cube plus 17x squared minus 2x plus 1. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த சிமுலேஷன்ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் ஒய் அதனுடைய கெழுக்கள் அதனுடைய கோஎஃபிஷியன்ஸை எடுத்து எழுதி சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்திருந்தோம். ஆக்சுவலி இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் டிவிஷன் மெத்தட்ல வித் எக்ஸ் வேல்யூஸோட தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேர்மை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க, திட்ட வடிவத்துல. இது நமக்கு கொஸ்டினே திட்ட வடிவம்ல தான் இருக்கு. சில கொஸ்டின் வந்து எக்ஸ் கியூப் வேல்யூ முன்னாடி வரலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ லாஸ்ட்ல வரலாம். எப்படி கொடுத்திருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறது அடுக்கு வந்து பெரிய பவர் எது இருக்கோ அதுல இருந்து தான் சின்னதுக்கு எழுதிட்டு வருவோம். ஸோ 4 3 2 1 0 அப்படிதான் எழுதணும். ஸோ அது திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிற பாலினாமியலை எடுத்து எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு இங்க பிரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லாஸ்ட் சாரி இப்ப பாருங்க இந்த கடைசி வேல்யூக்கு உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, லைன் போட்டிருக்காங்க. அடுத்த ரெண்டு வேல்யூஸ்க்கு லைன் போட்டிருக்காங்க, கியூப் அண்ட் ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய எல் டிவிஷன் எடுத்து போடுறாங்க இல்லையா? இப்ப வந்து சால்வ் பண்ணும்போது பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64x to the power 4 அப்படிங்கிறது வந்து 8x squared. ஸோ இந்த 64x power 4
எதால பெருக்கணும்னா 8 இன்டூ 8 64, எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டு த பவர் 4. ஸோ 64 எக்ஸ் பவர் 4 சால்வ் பண்றதுக்கு 8 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ 8 எக்ஸ் ஸ்கொயர்டால பண்ணினீங்க அப்படின்னா 64 எக்ஸ் டு த பவர் 4. சைனை மாத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். இந்த ரெண்டாவது உறுப்பை இறக்குறாங்க, மூணாவது உறுப்பையும் இறக்குறாங்க. இப்ப ஏன் அந்த மேல இந்த லைன் போட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஸோ செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் இறக்கிடுறாங்க. ஸோ இறக்கிட்டு 2 இன்டூ 8 16. அதாவது இந்த நம்பரை 2ஆல பெருக்கணும். நேற்றுக்கு நான் இது சொல்லி கொடுத்தேன். நம்பர்ஸ் வச்சு பண்ணும் போதுமே நான் சொல்லி கொடுத்தேன். இந்த நம்பரை 2ஆல பெருக்கினா 16 இல்லையா? சோ 16 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஆகும். அடுத்த ஸ்டெப்ல இங்க வந்து 16 எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்க இருக்கிறது மைனஸ் 16 எக்ஸ் கியூப். ஸோ இங்க மைனஸ் 16 எக்ஸ் கியூப் வரணும்னா இது கூட எதை பெருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ 16 எக்ஸ் கியூப் மைனஸ் 16 எக்ஸ் கியூப் டிவைடட் பை 16 எக்ஸ் ஸ்கொயர் போட்டீங்கன்னா மைனஸ் 1 எக்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க மைனஸ் 16 எக்ஸ் கியூப் கிடைச்சிடும். ஸோ அப்ப இங்க வந்து ஈவு இருக்க கோஷன்ட் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க என்ன போடணும்? மைனஸ் 1 எக்ஸ் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் பண்ணணும். பாருங்க, மேலையும் சைட்லயும் ஒரே நம்பர் தான் போடணும். இப்ப அடுத்தது இந்த 16 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆக்சிட்டிஸ் வரும். இருங்க, இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோமா? சோ 16 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ 1 எக்ஸ் இன்டூ மைனஸ் 1 எக்ஸ் இருக்கா? சோ அப்ப பண்ணும்போது இது என்ன ஆகும்? 16 இங்க இருக்கிற வேல்யூவை இந்த 16 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 எக்ஸ இந்த மைனஸ் 1 எக்ஸால பெருக்கும் போது என்ன மதிப்பு கிடைக்கிறது? மைனஸ் 16 எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர். இதை தான் எடுத்து அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பாருங்க, பண்ணியாச்சா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. சோ இது மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும், பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும். சைன் சேஞ்ச் ஆயிடுச்சா? சோ இப்ப கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த டேர்ம் மைனஸ் 16 எக்ஸ் கியூப் பிளஸ் 16 எக்ஸ் கியூப் இஸ் கேன்சல். பிளஸ் 17 எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து 1 எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா 16 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ரெண்டு டேர்மையும் கீழே இறக்கியாச்சு. இப்ப ஏன் இந்த மேல இந்த டேஷ் போட்டாங்கிறது தெரிஞ்சுதா? சோ இப்ப என்னாச்சுங்க? இந்த டேர்ம் வந்து 2ஆல பெருக்குவாங்க. பாருங்க, 16 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 2ஆல பெருக்கும் போது மைனஸ் 2 எக்ஸ். சோ இங்க 16 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 எக்ஸ் இருக்கு. இங்க 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. சோ இங்க 16 எக்ஸ் ஸ்கொயர்டே நமக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே டார்கெட் பண்ண வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கேன்சல் ஆகணுங்கிறது தான் டார்கெட் பண்ணுவோம். சோ இந்த 16 எக்ஸ் ஸ்கொயர்டு எனக்கு இப்ப வந்து கேன்சல் ஆகணும். சோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்க எதால வந்து பெருக்கி இங்க மேல எந்த நம்பர் போட்டா அந்த நம்பரை இந்த நம்பரோட பெருக்கினா இங்க 16 வரும் அப்படிங்கிறது நான் பார்க்கணும். அப்ப இங்க என்ன பண்ணுவேன்? இந்த ஸ்டெப்புக்கு பண்ண மாதிரியே பண்ணுவோம். பாருங்க, 16x squared divided by 16x squared is equal to 1. அப்ப அங்க மேல என்ன போடுவோம்? பிளஸ் 1. இப்ப அங்க பிளஸ் 1 போட்டாச்சு, வந்துதா? இங்கேயும் பிளஸ் 1 வந்தாச்சு. இப்போ இந்த 1 இன்டூ 16x ஸ்கொயர்டு மைனஸ் 2x பிளஸ் 1 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது இங்க ஒரு ஸ்டெப் காட்டுவோம். அதை தான் இங்க எடுத்து போடுவோம். 16x squared minus 2x plus 1 into 1 is 16x squared minus 2x plus 1. அதை அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு சைன் சேஞ்ச் பண்ணோம்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். 0 ஆன்சர். சோ அப்போ மீதி 0, ஈவு 8x squared minus x plus 1. So square root of 64x to the power 4 minus 16x cube plus 17x squared minus 2x plus 1 is equal to 8x squared minus x plus 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இப்படிதான் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். உங்க புக்லயும் இதுதான் கொடுத்திருக்காங்க. இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும். சோ ஸ்டெப்ஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க நம்பர் மாத்திக்கலாம், நம்ம வேணும்னா நம்பர் மாத்தி இப்ப சால்வ் பண்றதுனா பண்ணலாம். இன்னொரு கணக்கு கூட ப்ராப்ளம் கிடையாது. இந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்களே வந்து இதுல n நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்க கையில வந்து போட்டு பாக்குறத விட இந்த மாதிரி நீங்க வந்து ஆன்லைன்ல வச்சு சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? சில தப்பு பண்ணினா கூட
உங்களுக்கு சிஸ்டம் வந்து கரெக்ட் ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதனால நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டெப் அப்படியே ஃபுல்லா இருக்கணும். இந்த நான் ரைட் ஹேண்ட் சைட் போட்டிருக்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டிருக்கிறது, இந்த மேல கீழே எதுவுமே ஸ்கிப் ஆகக்கூடாது. இதெல்லாம் நான் மனசுலயே பண்ணிட்டேன் மேம், இதை மட்டும் நான் போட்டுட்டு இங்க ஈவ் எடுத்துட்டு வந்துட்டேன்னா மார்க் கட் பண்ணுவாங்க, ஸ்டெப் மார்க் கட் பண்ணுவாங்க. சோ வந்து இது எப்படி தெரியுமா, நீங்க சயின்ஸ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை எழுதிடலாம். மேக்ஸ்ல வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி அங்க போய் எழுதுனீங்கன்னா ஸ்டெப் ஸ்கிப் ஆனா கூட அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சோ ஸ்டெப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ் உண்டு. சோ அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு ஸ்கிப் ஆனா கூட உங்களுக்கு மார்க் ஒரு மார்க்கும் கட் ஆகும். சோ இது இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாத்துக்கோங்க. சோ இப்ப அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு 12 5 மார்க் கொஸ்டினும் ஒரு 11 2 மார்க் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அதை ஷேர் பண்ண போறேன். அது பாருங்க. இங்க வேணா நம்ம இன்னொரு நம்பர் மாத்தி பார்க்கலாம். ஒரே நிமிஷம், உங்க புக்ல கொடுத்திருக்கிற நம்பரே கூட நம்ம மாத்தி பார்ப்போம். நம்பர்ஸ் மாத்துறேன். So x to the power 4 plus 12 x cube plus 42 x squared, sorry, minus 12 x cube. Minus 12 x cube plus 42 x squared minus 36 x plus 9. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி பேரா பிரிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 4 இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. சைனை மாத்திரம் சால்வ் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றோம், அந்த மைனஸ் 12 எக்ஸ் கியூபையும் பிளஸ் 42 எக்ஸ் ஸ்கொயர்டையும் கீழே இறக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து கொஸ்டின் அப்படியே நான் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நான் வச்சிருந்தேன், இப்போ உங்க புக்ல இருக்கிற கொஸ்டினையே நான் மாத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இந்த லிங்க்ல நீங்க எந்த நம்பரை உங்களுக்கு ஏத்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ் பவர் 4 வேண்டாம் மேம், நான் எக்ஸ் கியூப்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்க 0 வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு நான் எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்த மேக்ஸிமம் எக்ஸ் பவர் 4 ஆர் எக்ஸ் கியூப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து எப்படி எனக்கு வேல்யூ வேண்டாமோ அதை நான் வந்து 0 பண்ணிடலாம். இப்போ எனக்கு எக்ஸ் கியூப் வேல்யூவே இல்லை மேம் சில கொஸ்டின்ல அப்படின்னா அங்க 0 பண்ணுங்க. அந்த இடத்த 0 பண்ணிட்டீங்கன்னா அது 0ன்னு கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ 0க்கு மதிப்பு கிடையாது, அதனால நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இந்த 1 வந்து 2ஆல பெருக்கும் போது 2x ஸ்கொயர்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த இடத்துல என்ன வரும், 2x ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்க. ஸோ இப்போ மைனஸ் 12x கியூபை 2x ஸ்கொயர்டால வகுக்கும் போது மைனஸ் 6x. ஸோ மைனஸ் 6x இன்டூ 2x ஸ்கொயர்ட் பிளஸ் 6x மைனஸ் 6x வகுக்கும் போது மைனஸ் 12x கியூப் பிளஸ் 6 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 36x ஸ்கொயர்டு. அதை தான் இங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, சைனை மாத்துறீங்க, கேன்சல் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ல பேலன்ஸ் 6x ஸ்கொயர்டு, அடுத்த ரெண்டு டேர்மை இறக்கிடுவீங்க. சோ இறக்கியாச்சுன்னா இங்க அடுத்தது வந்து 6 இருக்கு இல்லையா? சோ இந்த 2x ஸ்கொயர்டு இது வந்து 6 2 12 ஆயிடும். சோ இங்க எந்த நம்பர் போட்டா இங்க 6 வரும்னு பாத்தீங்கன்னா +3 போடணும். +3 போட்டீங்க அப்படின்னா 3 × 2 6. சோ இப்ப அதுதான் இங்க காட்டுவாங்க பாருங்க. பாருங்க 6x ஸ்கொயர் டிவைடட் பை 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு +3. சோ அப்ப 3 ஆல இந்த டேர்மை வந்து +3 போட்டுட்டு இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 3 ஆல 3 மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க
2x squared minus 12x plus 3 into 3 is equal to 3 2s are 6x squared, 12 3s are 36, 3 3s are 9. ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, சைனை மாத்துவீங்க, எல்லாமே 0 ஆயிடும். ஸோ ஆன்சர் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x to the power 4 minus 12x cube plus 42x squared minus 36x plus 9 is equal to x squared plus minus 6x plus 3 is the answer. ஓகேவா? ஸோ இப்போ என்னாச்சு உங்களுக்கு, இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிற 5 மார்க் கொஸ்டின் இந்த சிமுலேஷன்லயே நீங்க எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் மாத்தி மாத்தி போட்டு வந்து கால்குலேட் பண்ற மாதிரி முடிஞ்சிச்சு. நீங்க போர்டே இல்லாமையே உங்களுக்கு கால்குலேஷன் போட முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஷேர் பண்றேன். ஓகேவா? இது கொஸ்டின் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் முன்னாடியே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்தந்த கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா நிறைய இப்போ லாஸ்ட் 2 3 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்த சில கேள்விகள், அதுல வந்து ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கிறது மட்டும் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ வந்து ஒவ்வொரு கொஸ்டினா பாருங்க. சோ இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நான் இது ஒரு 2 மினிட்ஸ் ஷோ பண்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னாலும் இதை நீங்க வந்து இந்த வீடியோவை திருப்பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். Solve the simultaneous linear equation, find the LCM of the expression, simplify பண்றது எப்படி, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது, அப்புறம் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளையே வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஐடென்டிஃபை பண்ணோம். அப்புறம் வந்து கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ்ல வந்து இந்த குமரன் ஏஜ், வாணிஸ் ஏஜ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடா வந்து வர கொஸ்டின் பாத்துக்கோங்க. 11 கேள்வி, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நம்மளுடைய இந்த ரூட்ஸ், ஜீரோ ரூட்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ், எல்சிஎம் ஜிசிடி ஹெச்சிஎஃப், இதுலயே வந்து நமக்கு நிறைய கொஸ்டின் கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ 11 கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க்ல வந்துட்டாங்க பாருங்க, வாணி. வாணி எல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ஷேர் பண்றேன்.
ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் உடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய கல்வி சக்தியோடைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கொஷின் பேப்பர்ஸ் பார்த்து பார்த்து சால்வ் பண்ணி பழகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷன்ல பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சோம்பேறித்தனமா இருக்கும் நோட்டு பேப்பர்லாம் வச்சு போடுறதுக்கு. இந்த சிமுலேஷன்ல ஆன்லைன்ல பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கிடைக்கும். போர் அடிக்கும் போது அப்படி பண்ணி பாருங்க. மற்ற டைம்ல நீங்க நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்சிஎம் ஜிசிடி கால்குலேட் பண்றது, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை டிவைட் பண்ணி ஆன்சர் வரும்போது கியூ ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வேல்யூஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம பார்க்கலாம். எம் நம்மளுடைய சிமுலேஷன்ல போட்டு பார்க்கலாம். எம் வேல்யூ என் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்சிக்யூ செஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரே நிமிஷம், நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு எம்சிக்யூக்கு ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். எம்சிக்யூல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாலினாமியல் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் கொண்டு வரதா கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ற மாதிரியா தான் இருக்கும். நான் வித் ஆன்சர்ஸோட வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஆன்சர்ஸ் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிருக்கேன். எல்லாமே சால்வ் பண்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஸோ நோட்டு பென் எடுத்துக்கோங்க. கொஷின் ஷோ பண்றேன். ஸோ கொஷின் நம்பர் 1. What is the quotient when x cube plus 2x squared minus 7x minus 12 is divided by x plus 3?
எக்ஸ் கியூப் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் த்ரீயால டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர், ஆப்ஷன் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர், ஆப்ஷன் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர், ஆப்ஷன் டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஸோ நீங்க வகுத்து தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ கால்குலேட் பண்ணும். கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ல வந்து பார்த்துக்கோங்க. இரண்டாவது கேள்வி, what is the remainder when 2x cube plus 5x squared minus 3x minus 1 is divided by x minus 2? முன்னாடி கேட்ட கொஸ்டின் கோஷன், ரெண்டாவது கேட்டிருக்கிற கொஸ்டின் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 9. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. What is the quotient and remainder when x squared plus 5x plus 6 is divided by x plus 2? Option A x plus 3 and 0. Option B x minus 3 and 0. Option C x plus 3 and 2. Option D x minus 3 and 2. Work out பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். Question number 4. What is the quotient and remainder when 3x squared plus 2x minus 1 is divided by x minus 1? Option A 3x plus 5 and 4. Option B 3x minus 5 and 4. Option C 3x plus 5 and minus 4. Option D 3x minus 5 and minus 4. Question number 5. If the quotient when a polynomial is divided by x minus 2 is x squared plus 3x minus 1, what is the polynomial? Question கேட்டிருக்காங்க. Option A x cube plus 3x squared minus x minus 2. Option B x cube plus 3x squared minus x plus 2. Option C x cube plus 3x squared plus x minus 2. Option D x cube plus 3x squared plus x plus 2. Question number 6. If the remainder when a polynomial is divided by x plus 1 is 3, what can be concluded about the polynomial? The polynomial is multiple of x plus 1. The polynomial is not a multiple of x plus 1. The polynomial has a factor of x plus 1. The polynomial does not have a factor of x plus 1.
What is simplified form of square root of x squared plus 4x plus 4? Option A, x plus 2, B, x minus 2, C, x plus 1, D, x minus 1. Simplified form. அடுத்தது, what is the simplified form of square root of 9x squared minus 12x plus 4? Option A, 3x minus 2. Option B, 3x plus 2. Option 3, 3x minus 1. Option D, 3x plus 1. Factorize பண்றது. What is the solution to the equation square root of x plus 2 is equal to 3? X ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. X is equal to 5, X is equal to 7, X is equal to 9 and X is equal to 9, 11. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. Question number 10. What is the solution to the equation square root of 2x minus 1 is equal to 2? Option A, x is equal to 2. Option B, x is equal to 3. Option C, x is equal to 4. And option D, x is equal to 5. So, இன்னைக்கு கொடுத்த 10 கேள்வியுமே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்றது தான். எதுவுமே வந்து டைரக்டா இங்கி பிங்கி பாங்கின்னு ஆப்ஷன்ல செலக்ட் பண்றது கிடையாது. எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாரும் இன்னொரு தடவை ரிப்பீட் மோட் போட்டு பார்த்துட்டு ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுங்க. இது 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்ததுல இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல ஃபேக்டரைசேஷன் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.